ஆனால் சங்கீத தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, சமாதானம் பேசுறதுக்கு எந்தவித ஒத்துழைப்பும் விஜய் தரவே இல்லை அப்படின்னு சங்கீதா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில். அப்போ இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? 5 வருஷமா ஏன் தலைவன் அழுதுட்டு இருக்காரு, அவங்க அழுகுறான்னு சொல்றீங்க? இல்லை, உங்கள் தலைவர் அழுதாருன்னா கொஞ்சமாவது சமாதானத்தில் இறங்கியிருக்கலாம்ல. 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னு ஊர் உலகமே பேசிக்கிறாங்க. சமாதானப்படுத்தி அந்த விஷயங்களை இறங்கியிருக்கலாமே. ஏன் ஒத்துழைப்பே தரலை அப்படின்னு சங்கீதா தரப்பில் சொல்கிறாங்க. யாரு ஒத்துழைப்பு தரணும்? விஜய் ஒத்துழைப்பு தரல சமாதானமாகிற விஷயத்துல சேர்ந்து வாழ. ஏங்க யாரு ஒத்துழைப்பு தரணும்? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கோவலன் மாதவி 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமா காதலிச்சு, அவ்வளோ எப்ப பார்த்தாலுமே கோவலன் மாதவி வீட்டில் தான் இருப்பார். கண்ணகிக்கு இதெல்லாம் தெரியாம இருந்தது. தெரிஞ்சாலும் அந்த கோவலனை அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்துக்கிட்டு அவருக்காக எல்லாத்தையும் நடத்தல. யாரு அட்ஜஸ்ட் பண்ணணும்? யாரு பொறுத்துக்கணும்? புரியுதா? புரியல. அதான் எங்க தலைவர் ஒரு கோவலன். புரியுதா? மாதவியாது. நீங்க அப்படி சொன்னா இப்படிதான் கேட்க தோணும். ஏன் கண்ணகி யாருன்னு கேட்க மாட்டீங்களா? சரி, கண்ணகி யார்? அண்ணி சங்கீதா தான். சரி, மாதவி? மாதவி நீங்க உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. கோபி நாயனார்னு இருக்கார்ல, அவர் சொன்னார்ல. என்ன சொன்னார்? என்ன சொன்னாரா? போய் யூடியூப்ல போய் பாருங்க. ஆமா, அவர் சொன்னதெல்லாம் தெரியும் யார் மாதவின்னு. ஆமா, மாதவியா இருக்கிறதும், மாதவியை நாங்க தப்பா சொல்ல. ஆமா, கோவலனுக்கு கண்ணகி கொடுத்த சந்தோஷத்தோட மாதவி கொடுத்த சந்தோஷம் தான் ஜாஸ்தி.